சுமார் 7 மாசத்துக்கு முன்னாடி என்னோட ஹேரை வந்து ஸ்மூத்தன் பண்ணேங்க. என்னோட ஹேர் எப்படி இருந்தது, எந்த கண்டிஷன்ல இருந்ததெல்லாம் வந்து கீழ டேக் பண்ணியிருக்க லாங் வீடியோல பாருங்க, தெரியும் உங்களுக்கு. அப்படி இருந்த ஹேரை வந்து ஸ்மூத்தன் பண்ணி, ஆஹா! என் முடியும் வந்து அட்வர்டைஸ்மென்ட் ஆட்ல வர்ற மாரி பார்த்த உடனே வந்து அப்படியே ஷைனிங்கா, சில்கியா, நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கே அப்படின்ட்டு இத பார்க்கும்போதெல்லாம் நம்மளே ஒரு ஆக்ட்ரஸ் மாரி இருக்கோமே அப்படின்ட்டு சீன் போட்டு பந்தா பண்ணி சுத்திட்டு இருந்தேன். லிட்டரலி 3, 4 மாசத்துக்கு தான் என்னால சீன் போட முடிஞ்சது. அதுக்கப்புறம் மண்டையில இருக்க கொண்டைய மறந்த மாரி என்னோட பழைய மண்டை வந்து எட்டி பார்க்க ஆரம்பிச்சுச்சு. அதாவது இப்ப என் கண்டிஷன் எப்படி இருக்குன்னா, பாதி மண்டை வந்து என்னோட பழைய முடியாவும், பாதிக்கு கீழ வந்து ஸ்ட்ரெய்ட் அண்ட் ஹேராவும், குச்சு குச்சாவும் இருக்குது. லிட்டரலி பார்க்குறவங்களுக்கு வந்து என் முடிய பார்க்கும்போது, "இது என்ன முடியா? இல்ல ஒட்டடை அடிக்கிற பிரஷ்ஷா?" அப்படின்னு எனக்கே மோசமா ஃபீல் ஆனனால, ஐ கோ ஃபார் அ ரூட் ரீடச் ட்ரீட்மெண்ட். என்ன பண்றது? அகைன் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் தான். ஸோ இந்த மாதிரி நீங்களும் முட்டாளா வந்து ஹேருக்குன்னு இவ்ளோ இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஹேர் ஸ்மூத்தனிங் போறத விட பி ஹேப்பி வித் யுவர் நேச்சுரல் ஹேர் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ ஃபைனலி என்னோட ஹேர் வந்து திருப்பி சில்கி சாஃப்ட்டா மாறுனதுனால நான் கொஞ்சம் வைப் பண்ணிட்டு இருந்தேன். எந்த தப்ப நீங்க பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.